வெல்கம் ஆல். என்னோட பேர் பார்த்திபன். இது இதயலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஸ்பேஸில் நான் உங்களோட ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டோரிஸ் எப்படியாப்பட்ட ஸ்டோரிஸ்? ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டோரிஸாக இருக்காது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பான ஸ்டோரிஸாகவும் இருக்காது. இந்த ஷேர் பண்ணுற ஸ்டோரிஸ் எல்லாமே ஹியூமன் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அதை பற்றி பேசக்கூடிய ஸ்டோரிஸாக மட்டும் இருக்கும். வாங்க இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 90s கிட்ஸ், அந்த மேரேஜுன்ற கான்செப்டை சுற்றி இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கான ஸ்டோரிஸில் பார்க்க போகிறோம். எப்போ மேரேஜ் ஒரு மார்க்கெட்டாகவும் அதுக்கப்புறம் அதில் நம்மலாம் ஒரு ப்ராடக்டாகவும் ஆனோன்னு தெரியலை. நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் க்யூவில் நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மேரேஜ்னால் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். ஒருத்தனுக்கு கல்யாணம் வேணும், சில பேருக்கு கல்யாணம் வேணாம், சில பேருக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கும். ஆனால் நம்ம எல்லாமே காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஓகேப்பா, நாங்கள் சில்ப்பா அப்படின்னு ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். லேஸ் பேக்கெட் ஒரு காலம் வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன். இந்த லேஸ் சிப்ஸில் வெளியே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் கொஞ்சோண்டு சிப்ஸ் தான் இருக்கும். என்னப்பா இவங்க ரொம்ப மோசம்ப்பா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் லேட்டராக தான் எனக்கு புரிய வந்தது, ஆக்சுவலி அந்த கொஞ்சோண்டு சிப்ஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த ஃப்ளேவரை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த சிப்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்காகவும் தான் அந்த மாதிரி பேக் பண்ணப்பட்டிருக்குன்னு. அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை, ஒருவேளை நம்மளோட மேரேஜுன்ற கான்செப்டும் இதே மாதிரி ஒரு டிசைனில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எப்படி டிசப்பாயிண்ட் ஆனோம், அதே மாதிரி டிசப்பாயின்மெண்ட் அங்கேயும் இருக்குது. ஒரு வேளை அந்த கல்யாணம் இந்த லவ்ன்ற கான்செப்டில் உங்கள் கொஞ்சோண்டு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஹாப்பினஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கல்யாணத்துலேயோ இந்த லவ்லேயோ இவ்வளோ பிரச்சனைங்கள்லாம் இருக்கோ, அந்த பிரச்சனைங்களே இல்லைன்னா அதோட ஃப்ளேவரே இருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்தது. ஓகேப்பா, ஓ சூப்பர், இந்த மாதிரி மைண்ட் செட்டோடு நீ உள்ளே போனா எப்படியோ நீ கல்யாணன்ற கான்செப்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப அப்படின்ற கான்ஃபிடென்ஸோடு சரி கல்யாணம் பண்ணிடலான்ட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளை ஒருத்தங்க இன்டர்வியூ எடுப்பாங்க, கேள்விங்க கேட்பாங்க. என்ன மாதிரி கேள்வி? பையனாக இருந்தால் என்னப்பா படிச்சிருக்க, எங்கே வேலைக்கு போகிற, எவ்வளோ சம்பளம், வீட்டுக்கு ஒரே பையனா, வீடு வச்சுருக்கியா, கார் இருக்கா, இந்த மாதிரி கேள்வி. அதே பொண்ணாக இருந்துச்சுன்னா, உன்னோட ஹைட் எவ்வளோம்மா, கொஞ்சம் குண்டாக இருக்கியம்மா, கொஞ்சம் சாரியில் ஒரு ஃபோட்டோ அனுப்புமா, மேக்கப் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில், அது கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்வாங்க. சரி எப்படியோ என்ன பண்ணுறது, இந்த இன்டர்வியூலாம் தாண்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, பொண்ணோ இல்லை பையனோ கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு சிலபஸ்லாம் இருக்காது, ஆனால் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறதுன்னு நம்மளுக்கு புரியாது. இதில் இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, கரெக்ஷன் சிஸ்டம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சப்போஸ் இப்போ நான் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைம்மாண்ணா, என்னங்க இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி இதுதான் ஒர்க் அவுட் ஆகலை, அடுத்த பொண்ணை பார்க்கும்போது நான் அப்பப்போ குடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம இந்த எக்ஸாமை பார்க்க ஆரம்பித்த உடனே இதில் எப்படியாவது பாஸ் ஆகிடணுன்னுட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது இந்த கான்வர்சேஷன்லேயே நேர்மை குறையிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம 90s கிட்ஸுக்கு மேரேஜ் எல்லாம் அவ்வளோ சிம்பிளெல்லாம் இல்லைங்க. வெளியேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக எங்களால் எடுத்துக்க முடியல.
ஏன்னா நாங்கள் வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழறத பார்த்து வளர்ந்தோம். எங்களுக்கெல்லாம் லைஃப்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்னென்னா தெரப்பின்றாங்க, ட்ராமான்றாங்க, பவுண்ட்ரிஸுன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால கன்ஃபியூஷனும் வருது. இந்த கன்ஃபியூஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வந்து அப்பா அம்மா வாழ்ந்த காலம் வந்து அவங்க கடந்து வந்த பாதை வந்து கஷ்டமான பாதை தான். அது வந்து கரெக்டுன்னும் இப்போ இருக்கிறது வந்து சிஸ்டம் வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் என்னென்னா அவங்களுக்காச்சும் ஒரு பாதை இருந்தது. எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கு பாதையை கண்ணுக்கு தெரியல இல்லைங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. எங்களுக்கு மேரேஜ் எல்லாம் பார்த்து பயம்லாம் இல்லைங்க. இந்த மேரேஜுன்ற கான்செப்டும் அதை சுற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த சிஸ்டத்தில் வந்து நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு தான் பயம். எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம், ஃபிசிக்கலி ரெடியாக இருக்கோம், மென்டலி ரெடியாக இருக்கோம், ஃபினான்ஷியலி ரெடியாக இருக்கோன்னுட்டு சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி 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 ரொம்ப டயர்ட் ஆகிடுதுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி இந்த ப்ராசஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து நிறைய கேள்விங்க இருக்குது. எப்படியாப்பட்ட கேள்விங்கன்னா, நான் எதுக்காக மேரேஜை பார்த்து இவ்வளோ பயப்படுறேன்? இந்த பயம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது? இல்லை நான் வந்து கல்யாணன்ற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணுறேன்னா, இல்லை கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணுறேன்னா, இல்லை அது கூட வர ப்ரெஷரை மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி கல்யாணமோ இல்லை காதலுக்கோ இவ்வளோ எஃபர்ட் வேணும் அப்படின்னா அது ஒரு வேளை உடஞ்சிருக்கா? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் உடஞ்சிருந்தால் தான் அதை வைக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் தேவைப்படும். சில பேர் சொல்கிறாங்க கல்யாணமோ காதலோ ரொம்ப நேச்சுரலாக நடக்கணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம நேச்சுரலாக நடக்கட்டும்னுட்டு விட்டுட்டா அது நடந்த பாடில்லை. சரி, அதுக்காக இன்னொருத்தர் சொல்கிறாங்க அதுக்காக நீ எஃபர்ட்ஸ் போடணும்னு. எஃபர்ட்ஸ் போட்டால் இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வந்தால் அது எவ்வளோ டயரிங்காக இருக்குன்றது வந்து வார்த்தையில் சொல்ல முடியறது இல்லைங்க. இது எப்படி இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சர் இல்லை, எனக்கு தெரியல நிஜமாகவே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்மெல்லாம் வந்து எம்டி பேக்கேஜ் கிடையாதுங்க. நம்ம வந்து லைஃப்பில் தோற்றுக்கிட்டு இல்லை, நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அதனால தான் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் கிடையாதுங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த கன்ஃபியூஷனே ரொம்ப நல்ல விஷயம்தான் நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் இருக்கவே தான் இந்த இடத்துலேருந்து நம்ம தொடங்கும்போது ஏன் இது இருக்குது அப்படின்னு இதை அணுகும்போது, ஹானஸ்ட்டாக அணுகும்போது அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இதே மாதிரி விஷயத்தை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக இல்லைங்க, ஜாயின் த கிளப். அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த கதையோ முடிஞ்சிச்சு. முடியலை, ஆனால் கேள்வியோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி. நான் உங்களை அடுத்த ஒரு கண்டென்ட்டோட இல்லை அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். இது ideological experiment, different lives, similar moments. Thank you for watching.